ஹலோ எவ்ரிவான், நம்ம இப்போ பரிச்சய புக்கில் இருக்கக்கூடிய 11th ரோமன் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின். இதுக்குமே ஒன்றுக்கு 2 மார்க்கு, டோட்டலாக 7 கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 5 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஜவாப் தோ பேஜ் நம்பர் லெசன் 5ல் இருக்குது. ஜவாப்னா ஆன்சர், தோனா கொடுங்க, ஆன்சர் கொடுங்கன்னு அர்த்தம். கோபால் கே பிதாஜி கா நாம் கியா ஹே? கோபால் கே, கோபாலுடைய பிதாஜி கா நாம், பிதாஜியுடைய டேடியுடைய பேரு கியா ஹே என்ன? கோபாலுடைய டேடி பேரு என்ன? கோபால் கே, கோபாலோட பிதாஜி கா நாம், டேடியோட பேரு மணிலால் ஹே, மணிலால். விமலா கி படி பஹன் கோன் ஹே? விமலா கி, விமலாவோட படி பஹன் பெரிய சிஸ்டர் கோன் ஹே, யாரு? ராகினி விமலா கி படி பஹன் ஹே. ராகினி விமலா கி, விமலாவோட படி பஹன் ஹே, பெரிய சிஸ்டர். லீலா கிஸ்கி சஹேலே ஹே? லீலா கிஸ்கி, யாரோட சஹேலி ஹே? ஃப்ரெண்டு. லீலா கிஸ்கி சஹேலி ஹே? லீலா யாருடைய ஃப்ரெண்டு? லீலா விமலா கி சஹேலே ஹே. லீலா விமலா கி, விமலாவோட சஹேலி ஹே, ஃப்ரெண்டு. லீலா விமலாவோட ஃப்ரெண்டு. பந்தர் கி பூஞ்ச் கைசி ஹே? பந்தர் குரங்கு, பூஞ்சுனா வால், குரங்குடைய வால் கைசி ஹே, எப்படி இருக்கு? பந்தர் கி பூஞ்ச், குரங்கோட வால் லம்பே ஹோத்தி ஹே, நீளமா இருக்கு. லம்பி ஹோத்தி ஹே, நீளமா இருக்கு. தொத்தே கா ஷரீர் கைசா ஹே? கிளியுடைய உடம்பு கைசா ஹே, எப்படி இருக்கு? தொத்தே கா ஷரீர், கிளியுடைய உடம்பு ஹரா ஹோத்தா ஹே, பச்சை கலர்ல இருக்கு. தொத்தே கா ஷரீர், கிளியுடைய உடம்பு ஹரா ஹோத்தா ஹே, கிரீன் கலர்ல இருக்கு. இங்க பாருங்க, மணிலால், மணி, மணி, லா இல் லால், மணிலால். நெக்ஸ்ட் பாருங்க, ராகினி, ராகினி, ராகினி. விமலா, விமலா, விமலா. லம்பி, லம்பி, லம்பி. ஹரா, ஹரா, ஹரா. நெக்ஸ்ட் லெசன் 7 பாருங்க. கியா மகாதேவி ஏ கவித்ரி ஹே? மகாதேவி ஒரு கவித்ரியா, ஒரு பொயட்டா அப்படின்னு கேட்குறாங்க. கியா மகாதேவி, மகாதேவி ஏ கவித்ரி ஹே, ஒரு பொயட்டா? ஹா, ஆமா, மகாதேவி ஏ கவித்ரி ஹே, மகாதேவி ஒரு பொயட்டு. கியா ராஜு ஏக் டாக்டர் ஹே? ராஜு ஒரு டாக்டரா? நஹி, இல்ல, ராஜு ஏக் அத்தியாபக் ஹே, ராஜு ஒரு டீச்சர். राजू एक अध्यापक है, राजू ஒரு டீச்சர். क्या यह हिंदी किताब है? இது हिंदी किताबा? यह हिंदी किताब है? இது हिंदी किताबा? हाँ, ஆமா, यह हिंदी किताब है, இது हिंदी बुक. क्या आज सोमवार है? இன்னைக்கு சண்டேவா? आज सोमवार है, இன்னைக்கு சண்டேவா? हाँ, ஆமா, आज सोमवार है, இன்னைக்கு சண்டே. क्या मेज पर घड़ी है? मेज மேல கடிகாரம் இருக்கா? क्या मेज पर घड़ी है? मेज மேல கடிகாரம் இருக்கா? नहीं, இல்ல, मेज पर, मेज மேல घड़ी नहीं है, கடிகாரம் இல்ல. मेज पर घड़ी नहीं है, मेज மேல கடிகாரம் இல்ல. नेक्स्ट लेसन 18 இருக்கு. एक हाथ में कितनी उंगलियां हैं? एक हाथ में, ஒரு கையில, कितनी எத்தனை, ஊங்லியாங் ஹே, ஃபிங்கர்ஸ் இருக்கு. ஊங்லியானா ஃபிங்கர்ஸ், ஹேனா இருக்கு. ஏக் ஹாத் மே, ஒரு கையில, 5 ஊங்லியாங் ஹே, 5 விரல்கள் இருக்கு. 5 அப்படின்னா பான் இச்சு, 5 5 விரல்கள் இருக்கு. ஏக் ஹாத் மே, ஒரு கையில, 5 ஊங்லியாங் ஹே, 5 விரல்கள் இருக்கு. ஹம் கிஸ்ஸே சூதே ஹே? ஹம், நாங்க, கிஸ்ஸே எது மூலமா, சூத்தே ஹே அப்படின்னா சுவைக்கிறோம்னு அர்த்தம். ஓகே, ஹம் நாம, நாக்கு சே, சரி, சுவாசிக்கிறோம்னு அர்த்தம். மூக்கு மூலமா, சூந்துத்தே ஹே, சுவாசிக்கிறோம். சூன் இந்த சூந்தே ஹே, சூந்துத்தே ஹேனா சுவாசிக்கிறோம். ஹம் கிஸ்ஸே சூந்துத்தே ஹே, நம்ம எது மூலமா சுவாசிக்கிறோம்? ஹம் நாக் சே சூந்துத்தே ஹே, நம்ம மூக்கு மூலமா சுவாசிக்கிறோம். ஹம் நாம ஹாத்தோன் சே, கைகளால, क्या करते हैं, என்ன செய்றோம்? हम हाथों से
நம்ம கைகளால் क्या करते हैं என்ன செய்கிறோம் हम हाथों से நம்ம கைகளால் काम करते हैं வேலை செய்கிறோம் हम हाथों से நம்ம கைகளால் काम करते हैं வேலை செய்கிறோம் आदमी के மனுஷனுக்கு कितने हाथ எத்தனை கைகள் होते हैं இருக்குது आदमी के कितने हाथ होते हैं மனுஷனுக்கு எத்தனை கைகள் இருக்குது आदमी के 2 हाथ होते हैं மனுஷனுக்கு 2 கைகள் இருக்குது आदमी के மனுஷனுக்கு 2 हाथ 2 கைகள் होते हैं இருக்குது क्या सांप के कान होते हैं सांप के பாம்புக்கு कान होते हैं காது இருக்குதா नहीं இல்ல सांप के பாம்புக்கு कान नहीं होते हैं காது இல்ல सांपனா பாம்பு ஓகே कानना காது பாம்புக்கு காது இல்ல लेसन 20 பாருங்க गांधी जी कहाँ पैदा हुए गांधी जी कहाँ ना எங்க पैदा हुए அப்படின்னா பிறந்தார் गांधी जी भारत में पैदा हुए गांधी जी इंडियाला பிறந்தார் भारत में इंडियाன்னு அர்த்தம் क्या भारत के लोगों का खान पान पोशाक और रीति रिवाज एक है பாரத் கே லோகோன்கா அப்படின்னா இந்திய மக்களுடைய கான்மான் அப்படின்னா உணவுன்னு அர்த்தம் கான்னா உணவு பான்னா உடை போஷாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பழக்க வழக்கம் அதாவது வந்து இந்திய மக்களுடைய உணவு அவங்களோட உடை அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒன்னான்னு கேட்குறாங்க ஓகே அதுதான் கேட்குறாங்க நஹி இல்லை பாரத் கே லோகோன்கா இந்திய மக்களுடைய கான்பான் உணவு பௌஷாக் அப்புறம் அவங்களுடைய உடைகள் அவர் ரீதி ரிபாஜ் அலக் அலக் ஹே அவங்களுடைய வழக்கங்கள் அலக் அலக் ஹே டிஃப்ரெண்ட் ஆனது இந்திய மக்களுடைய பழக்க வழக்கம் உடை இதெல்லாம் ஒன்னான்னு கேட்குறாங்க இல்லை அது டிஃப்ரெண்ட் ஆனதுன்னு இருக்காங்க கோபால் கஹா கயாத்தா கோபால் எங்க போயிருந்தா கஹானா எங்க கயாத்தா அப்படின்னா போயிருந்தான் கோபால் கஹா கயாத்தா கோபால் எங்க போயிருந்தான் கோபால் மகாபலிபுரம் கயாத்தா கோபால் மகாபலிபுரம் கயாத்தா மகாபலிபுரம் போயிருந்தான் நெக்ஸ்ட் மகாபலிபுரம் கி மூர்த்தி கலா கைசா ஹே மகாபலிபுரத்துடைய சிலைகள் மூர்த்தி கலா அப்படின்னா அதோட சிலைகள்லாம் இருக்குல்ல கைசா ஹே கைசி ஹே எப்படி இருக்குது மகாபலிபுரம் கி மூர்த்தி கலா अद्भुत और अनोखी है இதில் அத்புத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அற்புதமானது அமேசிங் ஆனதுன்னு அர்த்தம் அனோக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனித்துவமானது ஸ்பெஷல் ஆனது அப்படின்னு அர்த்தம் ஓகே ஓகே அமேசிங் ஆனது ப்ளஸ் ஸ்பெஷல் ஆனது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மகாபலிபுரம் கி மூர்த்திகள் மகாபலிபுரத்துடைய சிலைகள்லாம் இருக்கு இல்லையா சிற்பம் சிலைகள் அதான் அத்புத் और अनोखी है अमेजिंग आनंद and तनित्वमानद ओके नेक्स्ट भारत का गणतंत्र दिवस कब मनाते हैं भारत इंडिया उड़िया गणतंत्र दिवस रिपब्लिक डे कब எப்போ मनाते हैं सेलिब्रेट பண்றாங்க भारत का गणतंत्र दिवस இந்தியாவுடைய ரிபப்ளிக் டே எப்போ செலிப்ரேட் பண்றாங்க भारत का गणतंत्र दिवस हर साल அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்ரி இயர்னு அர்த்தம் जनवरी 26 को मनाते हैं ஒவ்வொரு வருஷமும் जनवरी 26ல செலிப்ரேட் பண்றாங்க गांधी का जन्म कब हुआ गांधी உடைய பர்த் ஜன்ம அப்படின்னா பர்த் எப்போ கப்னா எப்போன்னு கேட்குறாங்க गांधी का जन्म गांधी உடைய பர்த் सन ईयर 1869 அக்டோபர் 2 को हुआ 1869ல அக்டோபர் 2ல நடந்தது ஓகே नेक्स्ट ईसाई और मुसलमान के मुख्य त्योहार कौन सी है அப்படின்னு கேட்குறாங்க இதில் ஈசாயி அப்படின்னா கிறிஸ்மஸ் அதாவது கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களா அவங்கள முஸ்லிமான் அப்படின்னா முஸ்லிம்ஸ் ஓகே கிறிஸ்மஸ் இருக்குல்லையா அதை சொல்லியிருக்காங்க ஈசாயியோன் கா முக்கிய தியோஹார் ஹே கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்டியன்ஸோட முக்கியமான ஃபெஸ்டிவல் தியோஹார் அப்படின்னா ஃபெஸ்டிவல் முக்கிய அப்படின்னா முக்கியமான और அண்ட் ரம்ஜான் வந்து முஸ்லிமானோனுக்கு முக்கிய தியோஹார் ஹே முஸ்லிம்ஸோட இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்